Dear 12th standard students, in exercise number 2.7, write this complex number in polar form. What is the meaning of polar form? Actually, இது standard form. ஒரு real part, ஒரு imaginary part, கூட ஒரு I இருந்ததுன்னா இதுக்கு பேர் standard form அல்லது rectangular form அல்லது Cartesian form. இதே காம்ப்ளெக்ஸ் நம்பரை வேற ஒரு அடையாளத்தில் சொல்கிறது போலார் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள், இதான் நம்மளுடைய ஆர்கான் பிளேன் வச்சுக்கலாம். திஸ் இஸ் மை ரியல் ஆக்சிஸ், திஸ் இஸ் மை இமேஜினரி ஆக்சிஸ், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுங்க, 4,4i அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல 4 + 4i அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. 4 + 4iன்னு சொன்னால் அது பேர் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம். இதே 4 + 4i வேறு விதமாக ஸ்டைலில் சொல்ல போகிறோம். இந்த 4,4 எப்படி போடுவீங்க? ரியல் ஆக்சிஸில் 4 யூனிட்ஸு, இமேஜினரி ஆக்சிஸில் 4 யூனிட்ஸ் போயிட்டு அதோடைய பர்பண்டிகுலராக மீட் பண்ணுற இடம் தான் 4,4. இது ஜென்ரலாக நம்ம பாயிண்ட் குறிக்கிற டெக்னிக். அப்போது இந்த நம்பருடைய, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 + 4i என்பது ஒரு ஸ்டைல். இன்னொரு ஸ்டைலு போலார் ஃபார்ம். அது எப்படின்னா, எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனில் இது இருக்குது, இந்த லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இதை வச்சு இந்த புள்ளியை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ உங்கள்கிட்ட யாராவது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்டை கண்டுபிடிங்க அப்படின்னா, ஒன்று 4 + 4i இருக்கணும், அல்லது ஆரும் தீட்டாவும் இருந்தாலும் இந்த பாயிண்ட்டோடைய பொசிஷனை கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை 2 + i2√3 இருக்குது பாருங்கள், இதோடைய ஸ்டைலை மாற்ற போகிறேன். இந்த மாதிரி எனக்கு வேணாம், r cos θ + i sin θன்னு மாற்ற போகிறேன். இந்த மாதிரி மாற்றினா இதுக்கு பேர் தான் போலார் ஃபார்ம். இதுக்கு பேர் தான் போலார் ஃபார்ம். சூப்பர். ஆர்னா என்ன சார்? ஆர்னா இட் இஸ் த மாடுலஸ், இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃப்ரம் த ஆரிஜின். ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது என்றது தான் உங்களுக்கு ஆர். நெக்ஸ்ட், வாட் இஸ் தீட்டா சார்? தீட்டா இஸ் தி ஆங்கிள், பாசிட்டிவ் ஆங்கிள் ஃப்ரம் த ரியல் ஆக்சிஸ். இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் உங்களுக்கு தீட்டா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, ரைட்? ஃபைன். இப்போது 2 + i2√3 r cos θ + i sin θன்றது ஜென்ரல் ஃபார்மேட்டோடைய ஃபார்முலா. இதில் ஆர் கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ், தீட்டா வந்து ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கிளுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? ஆர்கியூமெண்ட். ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆருக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். அதனால் ஈஸியாக காம்ப்ளெக்ஸ் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். சில சமயத்தில் உங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கலாம், தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கலாம், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கலாம். ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டாக இருந்தால் வந்த ஆங்கிளை அப்படியே போட்டுக்கணும். செகண்டு அப்படியே இங்கே ஆப்போசிட் வாங்க, ஃபோர்த்து இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் முடிச்சிட்டேன். அடுத்தது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டாக இருந்தால் இது அப்படியே நெகட்டிவ் சிம்பிளில் போடணும். அதுக்கு அடுத்தது செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருந்ததுன்னா தீட்டாவுக்கு π - ஆல்ஃபா அப்படின்னு போடணும். π - ஆல்ஃபா. அதுக்கு அடுத்தது இந்த குவாட்ரண்ட்டாக இருந்ததுன்னா, தேர்ட் குவாட்ரண்ட்டாக இருந்ததுன்னா இது அப்படியே நெகட்டிவாக மாற்றணும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு -π + ஆல்ஃபா. இந்த ரூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம எதை ஈஸியாக போட்டுடலாம்? தீட்டாவை ஈஸியாக போட்டுடலாம், ரைட்? நவ் நமக்கு கொடுத்துருக்கிற சம்முடைய போலார் ஃபார்மை மாற்ற போகிறோம். இது ரெக்டாங்குலர் ஃபார்ம். எப்படி சார் இது மாற்றுறது? ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் இஸ் கால்டு மாடுலஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² + b². a² + b². அப்போ ரூட் ஆஃப் 2² இஸ் 4. இது 4 ஆகிடும், இது 3 ஆகிடும். இப்போ 4 3s are 12 ஆகிடும். √16 r is equal to 4. ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் போடக்கூடாது, பிகாஸ் இட்ஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின். அதனால் r is equal to 4. ஸ்டேஜ் 1. இது முடித்த உடனே என்ன செய்யணும்னா, இந்த ஆல்ஃபாவை கண்டுபிடிக்கணும். இந்த ஆல்ஃபாவை கண்டுபிடிச்சிட்டா தான் நம்ம எந்த குவாட்ரண்ட் பார்த்துட்டு தீட்டாவை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா கிட்ட போகிறோம். ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா tan inverse of absolute value of b by absolute value of a. absolute value na negative positive எது வந்தாலும் பாசிட்டிவ் போடணும், அவ்வளோதான். absolute value of b by absolute value of a is equal to
tan inverse of b ஓட பாசிட்டிவ் வேல்யூ b னா என்னது 2 root 3 தான் பாருங்க b னா 2 root 3 by a plus ib தான் நம்மளுடைய ஃபார்மேட் இதான் a plus ib a னா 2 இது கேன்சல் ஆகிடும் இப்போ tan inverse of root 3 எப்போ வரும் நம்மளுக்கு 60 degree என்னது pi by 3 this is alpha this is not theta this is alpha முடிச்ச பிறகு ஏவும் பாசிட்டிவ் பியும் பாசிட்டிவ் ஏவும் பாசிட்டிவ் பியும் பாசிட்டிவ்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் கண்டிப்பாக இருப்போம் அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ரூல் என்னது தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்போது நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் தீட்டா லைஸ் இன் என்ன குவாட்ரண்ட் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தீட்டா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது தீட்டாவோட ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா ஆல்ஃபா அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு டைரெக்டாக என்ன போட்டுக்கலாம் பை பை 3 இப்போ நம்மளுடைய தீட்டா இந்த சம்மில் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்ததுனால தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை 3 டைரெக்டாக வந்துடும் இப்போ என்கிட்ட என்னென்னலாம் ரெடி ஆர் ரெடி தீட்டா ரெடி ஐ வாண்ட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதோடைய ஆன்சர் வேணும் இப்போ 2 + I root 3 is equal to r. What is my r? 4 cos theta க்கு பதில் pi by 3 plus I sin pi by 3. This is the polar form. நீங்கள் cos 60 sin 60 எல்லாம் போட்டு 4 ஆலெல்லாம் மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா இதான் வரும் சேம் ரிசல்ட் வந்துடும் ஓகேவா வேறு ஸ்டைல் அதாவது 2 + I root 3 வேறு ஒரு ட்ரிக்னாமெண்ட்ரியெலாம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டைலில் காட்டியிருக்கிறாங்க அதுக்கு பேர் தான் என்ன ஃபார்ம் சொல்கிறது போலார் ஃபார்ம் எதுக்கு இந்த போலார் ஃபார்ம் செய்கிறோன்னா பவர்ஸ் ரொம்ப மிகப்பெரிய பவர்ஸோட சொல்யூஷன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு போலார் ஃபார்ம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மை விட அதனால தான் இன்னொரு ஸ்டைல் கண்டுபிடிக்கிறோம் நம்ம தேங்க்யூ இன் செகண்ட் சப்டிவிஷன் 3 minus I root 3. First I will start with my r. r is equal to square root of a square plus b square. மைனஸ் வந்தால் கூட ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆகிடும் உங்களுக்கு அப்போ இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 9 + 3 கரெக்டாக 9 + 3 your answer will be 12 can be broken into 4 into 3 அதனால் your answer will be 2 root 3 r முடிஞ்சிடுச்சு அதுக்கு அடுத்தது ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறேன் tan inverse of absolute value of b by absolute value of a அப்போ tan inverse of b ஓட ஆன்சர் absolute value தான் சொல்லிக்கிறேன் அப்போ -√3 எடுத்திங்கன்னா +√3 தான் ஆகும் இது by 3 ரைட்டா அப்போது 3 can be split into √3 into √3 கேன்சல் ஆகிடும் அப்போ இது எப்படி எழுதலாம் tan inverse of 1/√3ன்னு எழுதலாம் 1/√3 எப்போ வரும் 30 டிகிரினா உங்களுக்கு pi by 6 this is just alpha இங்கே பாருங்கள் x axis பாசிட்டிவ் y axis நெகட்டிவ் 3, -3 அல்லது -√3 எங்கே போடுவீங்க நீங்கள் 3, -√3 இங்கே வரும் இதுனா குவாட்ரண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட் இது இப்போ 3, -√3 lies in the fourth quadrant அப்போ this is a fourth quadrant sum fourth quadrantல தீட்டாவுடைய ஃபார்முலா என்னது உங்களுக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா அப்படியே இந்த சம் எடுத்து -π/6ன்னு போட்டுடணும் இப்போ தீட்டாவும் ரெடி எடுத்துன்னு போயிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போலார் ஃபார்ம் வந்துடும் போலார் ஃபார்மோடைய ரூல் என்னது ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தான் போலார் ஃபார்மோடைய ஃபார்மேட் அப்போ யுவர் ஆன்சர் வில் பி ஆருக்கு பதில் 2√3 cos of -π/6 plus I sin -π/6 will be your answer. This is the polar form for the second subdivision. Then entering into the third subdivision, your format is r cos theta plus I sin theta is the polar form format. First we have to find r is equal to square root of a square plus b square 2 square is 4 again 2 square is 4 minusலாம் ப்ளஸ்ஸாக தான் ஆகும் அப்போ √8 can be written as 2√2 then alpha is equal to tan inverse of absolute value of b by absolute value of a அப்போ tan inverse of b ஓட பாசிட்டிவ் நம்பர் 2 தான் இவனும் பாசிட்டிவ் நம்பர் தான் கேட்டிருக்காங்க 2 தான் அப்போ அடித்தா tan inverse of 1 tan inverse 1 எவ்வளோ 45 டிகிரி this is just alpha minus
x minus y axis minus, அதாவது ரியலும் மைனஸ் இமேஜினரி மைனஸ். அப்போ இங்கே தானே வருவீங்க, தேர்ட் குவாட்ரண்ட். theta lies in the third quadrant. அப்போ theta lies in third quadrant. third quadrantக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. what is the third quadrant formula? theta is equal to minus pi plus alpha. அப்படியே இதுக்கு ஆப்போசிட். இது என்ன இருக்கோ அப்படியே சிம்பிள் மாறிடும், அங்கே என்ன இருக்கோ அப்படியே சிம்பிள் மாறிடும். அப்போ minus pi plus alpha is pi by 4. if you take LCM, minus 4 pi plus minus 3 pi by 4. fine. therefore my answer will be minus 2 minus I root 2 is equal to r க்கு பதில் 2 root 2 cos of minus 3 pi by 4 minus 3 pi by 4 plus I sin minus 3 pi by 4 will be my final result. This will be the polar form. Coming to the fourth subdivision, minus I minus 1 கொடுத்துருக்காங்க. we will start with minus 1 plus I. இதான் நமக்கு ஸ்டாண்டர்ட் ரூல். ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா இப்படி தான் இருக்கும். is equal to r cos theta plus I sin theta. ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் முடிச்சுட்டு அப்புறம் டினாமினேட்டர் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கே மிக்சடாக கொடுத்துருக்கான், ரெக்டாங்குலர் ஃபார்மும் கொடுத்துருக்குறான், ஒரு போலார் ஃபார்மும் கொடுத்துருக்குறான். ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் ஃபார்ம் கிளியர் பண்ணிட்டு வருவோம். r is equal to square root of a square plus b square. 1 square is 1 தான், ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1, அப்போ 1 square is 1 தான். இப்போ ஆன்சர் இஸ் root 2. After finishing this, we are going to alpha. Alpha is equal to tan inverse of absolute value of b by absolute value of a. அப்போ tan inverse is equal to absolute value na positive value 1 தான், இங்கேயும் positive value 1 தான். அப்போ answer is tan inverse of 1. Therefore my alpha is equal to 45. 45 na pi by 4. okay, pi by 4. next 45 degree முடிச்சிட்டோம், pi by 4 முடிச்சிட்டோம். என்ன குவாட்ரண்ட் பாருங்களேன், இங்கே பாருங்கள், நெகட்டிவ் பாசிட்டிவ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் நெகட்டிவ், ஒய் ஆக்சிஸில் பாசிட்டிவ்னா செகண்ட் குவாட்ரண்ட். அப்போது தீட்டா இஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் சம்மோட ஃபார்முலா தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. வாட் இஸ் மை பை? பை அப்படியே தான் இருக்கும், ஆல்ஃபாவுக்கு பதில் பை பை 4. if you take LCM, your answer will be 4 pi minus pi is 3 pi by 4. fine. after finding theta எடுத்துன்னு போயிட்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சம் என்ன மாறப்போகுதுன்னா I minus 1 by cos pi by 3 plus I sin pi by 3 is equal to I minus 1 ஆன்சர் இப்போ தான் போட்டு முடித்தோம் நம்ம. r cos theta, அந்த I minus 1 இங்கே எழுதலை நான், சரி இதை எழுதிடுறேன். my I minus 1, அதாவது minus 1 plus I, minus 1 plus I உடைய ஸ்டைல் வந்து r cos theta. rனா எவ்வளோ வந்தது நமக்கு? rனா root 2 வந்தது. root 2 cos theta. theta எவ்வளோ வந்திருக்கு? 3 pi by 4 plus I sin 3 pi by 4. இது எழுதிடுவோம். இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன். போலார் ஃபார்ம் எழுதிட்டோம். இப்போ போலார் ஃபார்ம் எடுத்து வந்து நான் எழுதுறேன் நான். minus 1 plus I யோட போலார் ஃபார்ம் minus 1 plus I, minus 1 plus I இங்கே என்ன எழுதிருக்கு நான்? I minus 1, ரைட். அப்போ root 2 cos 3 pi by 4 plus I sin 3 pi by 4. ஒன்றும் இல்லை, கொஷினில் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கிறேன் I minus 1ன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம போடும் போது minus 1 plus I தான் போடுறோம். அப்போ தான் நம்ம ஈக்குவேட்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அதை மாற்றிக்கிறேன் நான். I minus 1 ஆன்சர் எழுதியாச்சு. all divided by cos pi by 4 pi by 3 plus I sin pi by 3. up to this sum எப்படி ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்மில் கொடுத்தாங்கன்னா போலார் ஃபார்மில் மாற்றுறதுன்றதை மட்டும் தான் நம்ம பார்த்தோம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்மில் டிவைடில் வந்தால் இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் என்னவாகும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அப்போ டிவிஷனில் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்ததுன்னா இங்கே பாருங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ் டிவிஷனில் வந்ததுன்னா z1 by z2 அப்படின்னு வந்ததுன்னா ஆர்கியூமெண்ட் ஆஃப் z1 minus argument of z2. this is the rule. ஆர்கியூமெண்ட்ஸ் டிவிஷனில் வந்துடுச்சுன்னா, ஆர்கியூமெண்ட்னா ஆங்கிள்ஸ்,
அந்த காஸ் கூட இருக்கிற ஆங்கிள்ஸ் டிவிஷனில் வந்துருச்சுன்னா, ஆர்கியூமெண்ட்ஸ் டிவிஷனில் வந்துருச்சுன்னா, டிவிஷனில் வர வர ஆங்கிள்ஸை என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணால் போதும். அதேமாரி இன்னொரு ரூல் கூட இருக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷனில் வந்து போச்சு அப்படின்னா ஆர்கியூமெண்ட்ஸ் என்ன சார் பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஆட் பண்ணால் போதும். ஆர்கியூமெண்ட் ஆஃப் Z1 ப்ளஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் Z2 2 ஃபார்முலா இருக்குது நம்மக்கிட்ட. டிவிஷனில் வந்தால் சப்ராக்ட், மல்டிப்ளிகேஷனில் வந்தால் ஆட். இப்போ நம்மளுக்கு எதில் வந்துருக்கு? டிவிஷனில். இப்போ ஜஸ்ட்டு சப்ராக்ட், அவ்வளோதான். √2 cos 3π/4 மைனஸ் π/3, அவ்வளோதான். டிவிஷன் முடிஞ்சு போச்சு. ப்ளஸ் I sin 3π/4, இது பேர் தான் ஆர்கியூமெண்ட்ஸ். ஆங்கிளுக்கு பேர் தான் ஆர்கியூமெண்ட்ஸ். ARGனா ஆர்கியூமெண்ட்ஸ். மைனஸ் π/3, ரைட். அப்போ √2 cos, your LCM will be 12, 4 tablesல 3 times வரும். இப்போ 3 3s are 9π, 3 டேபிளில் 4 times வரும், 4π ப்ளஸ் I sin அதே தான் வரும், 9π minus 4π/12. Therefore your final answer will be √2 cos 5π/12 plus I sin 5π/12 will be your final answer. Thank you.